வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட்ல வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்துல வேலையிடம் வந்து சென்னையில தான். என்ன போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா செவிலியர் நர்ஸ் போஸ்ட்டுக்கு தற்காலிக பணிக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தேர்வு நடக்கும் இடம் வந்து சென்னையில. முழுமையா வீடியோ பாருங்க, எக்காரணம் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதே மாதிரி நம்ம சேனல்ல புதுசா டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 சேனல் புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன், அதுக்குண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்ட்ல வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 44 வேகன்சி. என்ன போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நர்ஸ் போஸ்ட்டுக்கு, டெம்பரரி போஸ்ட்டுக்கு தான். அதே மாதிரி என்னென்ன கம்யூனிட்டி பேசிஸ்ல உங்களுக்கு வந்து ஜாப் வேகன்சி ஒதுக்கிருக்காங்க பாத்தீங்கன்னா, எஸ்சிக்கு வந்து 1 போஸ்டும், ஷெட்யூல் ட்ரைப் ஜெனரலுக்கு 43 போஸ்டும் ஓட்டிருக்காங்க. மொத்தமா 44 போஸ்ட். இது வந்து தற்காலிக போஸ்ட் தான் இது. அதே மாதிரி எஜுகேஷன் கல்வி குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் பாசஸ் தி குவாலிஃபிகேஷன் பிஃபோர் தி டேட், அதாவது விண்ணப்பம் விட்ட தேதிக்கு முன்னுள்ள முடிச்சிருக்கவங்க இருக்கணும். இதுக்கப்புறம் முடிச்சிருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிருக்க கூடாது. அதாவது 22/2/2019 முடிச்சிருக்கவங்க என்ன முடிச்சிருக்கணும்னா, கல்வி தகுதி பாத்தீங்கன்னா successful training in period of not less than 3 years in general nursing of men and women, அதாவது ஆண் பெண் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். period of less than 6 months in midwife training in both cases, அதாவது midwife year training கோர்ஸ்ல வந்து 6 மந்த்துக்குள்ள இருக்கவங்களுக்கு நாட் எலிஜிபிள், 6 மந்த்துக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் அதுங்கிறோம். அதே மாதிரி மெட்ராஸ் நர்ஸ் மிட்வேவ்ஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃபாரின் ட்ரைனிங் கன்சிடர் வித் டாக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் ஈக்குவலண்ட். அதே மாதிரி பட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ் எ நர்ஸ் a person who have above the qualification in general nursing who has rendered the satisfactory military service shall be preferred, provide that training only general nurse not willing undergone the training of zoology and obstetrics shall be not be appointed at the service அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நர்ஸ் ஃபார் மென்னுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ட்ரைனிங் பீரியட் இருக்கணும். நாட் லெஸ் தென் 3 years ஜென்ரல் நர்சிங் இன்ஸ்டிடியூஷன்லாம் அப்ரூவ்ட். 3 வருஷம் கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கணும். அதுக்கு குறுகிய காலம் படிச்சிருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. சக்ஸஸ்ஃபுல் காம்படிஷன் இன் ட்ரைனிங் இன் பிசியோதெரபி அண்ட் பீரியட் ஆஃப் 6 months ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் ஆஃப் ஜெனரல் நர்சிங் முடிச்சிருக்கணும்ன்றாங்க. ப்ரொஃபஷனல் பேசிக் டிகிரி நர்சிங் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் UGC ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கேரண்டி கொடுத்துருங்க. 3 years இன்க்ளூட் 6 months இன்டர்பிரனர்ஷிப் முடிச்சிருக்கணும்ன்றாங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 1/7/2019 பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 18 இருந்து 57 வயசுக்குள்ள அப்ளை பண்ணலான்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயது வரம்பு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா 5 வருஷம் வந்து SC STக்கு கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் வந்து BC கொடுத்துருக்காங்க, 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா மாற்றுத்திறனாளிக்கு இந்த எக்ஸாம்ல எலிஜிபிள் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பேசிக் நோட்டிபிகேஷன். இதுக்குண்டானதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பேஜை 1க்கு 2 வாட்டி படிச்சு பாத்துங்க. அதே மாதிரி சேலரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ நடக்கும். அதே மாதிரி எக்ஸாம் நடக்கிற இடம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து சென்னையில தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பென்ஷனும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஷார்ட் ஃபால் இது ஓன் எக்ஸ்பென்ஸ் உங்க எக்ஸ்பென்ஸ்ல தான் வரணுன்றாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ நடக்கும் போது வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் பிளஸ் 2 செட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துட்டு வந்துருக்கணும்ன்றாங்க. இந்த எக்ஸாமுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 சொல்லியிருக்காங்க. இதை போய் நீங்க எதுல அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா www.mrb.tn.go.in வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ளிகேஷன் விட்ட தேதி பாத்தீங்கன்னா 22/2/2019. லாஸ்ட் தேதி பாத்தீங்கன்னா 12/3/2019. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்குள்ள இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் அந்த ஃபீஸ் பே பண்றதுக்கு கடைசி நாள் பாத்தீங்கன்னா 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 14/3/2019. எக்ஸாமினேஷன் வந்து என்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 28 நடக்குது. ஜூலை 28, 2019 அன்னைக்கு நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குட வரும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குண்டான லிங்க் கீழே இருக்கு. அதே மாதிரி 2 சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குண்டான அடிஷனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி போற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்.